ஸ்பிரிச்சுவல் ஜோதிட டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025 நடைபெறுகின்ற 3 கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த 3 கிரக பயிற்சியில் சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான், இந்த குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள எப்போ போகிறாரோ அதுதான் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த குரு பகவான் எப்பொழுது நம்ம ரிஷபராசியை விட்டு மிதுன ராசிக்கு போகிறாருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, அதாவது கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழையிறாரு. இந்த குரு என்று அழைக்கப்படுகின்றவர் சுப கிரகமாக கருதப்படுகிறார். தேவர்களின் குரு, தேவர்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் சுப கிரகமாக, நவகிரகங்களில் இயற்கை சுப கிரகமாக இருக்கிறார். இப்போ நம்ம எல்லா இடங்கள்லையும் போய் நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது மேக்சிமம் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் என்று சொன்னாலே நம்மளுடைய ராசியில் அல்லது நம்மளுடைய லக்னத்தை குரு பார்க்காரா, அப்போ கோச்சார ரீதியாக குரு பார்வை நம்மளுடைய எந்த விஷயத்துக்காக நம்ம நோக்கிறோமோ அந்த விஷயங்களில் குரு பார்வை இருக்கான்னு தான் ஜோதிடர்கள் எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ இப்போ நடைமுறையில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஜோதிடம் பார்க்குற மனிதர்களுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்காகவே நம்மளுடைய நேயர்களுக்கே பல பேருக்கு தெரியுது குரு பார்வை என்ன, குருவோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறது இயல்பாகவே கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ அதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னென்னா, யூடியூப் சேனல் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு. யூடியூப் சேனல்னு ஒரு விஷயம் இல்லைன்னா யாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை கிரகங்களுடைய பார்வை, கிரகங்களுடைய செயல்பாடுகள் எதையுமே தெரிஞ்சுக்கிறவே முடியாது. ஸோ இப்போ அந்த யூடியூப் சேனல் மூலமாக குரு பகவானுடைய பார்வையிலேருந்து தசாபுத்தி அந்தரம் வரையும் நம்மளுடைய நேர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் காலபுருஷன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செல்கிறார். இப்போ 3ஆம் இடத்தில் குரு பகவான் செல்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், எல்லா நேயர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சியை மட்டும் எல்லாருமே அன்புடன் வரவேற்போம், எதிர்பார்த்து காத்திருப்போம். சனி பயிற்சி என்றாலே பதட்டத்தோடு இருந்த மனிதனுடைய மனநிலையானது, அல்லது ராகுகேது பயிற்சினா ஓரளவுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சி என்றாலே என்ன ஆகும்னா, வெல்கம் பண்ணி வரவேற்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடு இயற்கையாகவே உண்டு. அதனால தான் இயற்கை சுபர் கிரகமாக குரு பகவான் அழைக்கிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த குரு பகவான் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 முறை பயிற்சி ஆகிறார். 3 முறை பயிற்சி ஆகிறன்னா எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா. அதாவது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி திரும்பியும் வக்ர நிலையில் என்ன பண்ணுவார், அதிசாரம் ரிவர்ஸ் ஆகி நம்முடைய மிதுன ராசிக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுவார். அது குரு வக்ர நிலைன்னு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரில் மிதுன ராசிக்குள்ளே வர்றாரு, திரும்ப கடகராசிக்குள்ளே நுழையிறாரு, திரும்ப மிதுன ராசிக்குள்ளே வர்றாரு. ஸோ கிட்டத்தட்ட 3 முறை இந்த வருடத்திலேயே குரு பகவானுடைய செயல்பாடு, ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார், அந்த ஒரு வருடத்திலேயே 3 முறை மாறி வருகிறார் என்று பார்க்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரையும், அதாவது மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரையும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிறப்பு என்று சொன்னோமோ அவங்க அதுக்கடுத்து ஆகஸ்ட் 18லேருந்து டிசம்பர் வரையும் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதேபோல் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சில விஷயங்களை கவனம் என்று சொல்கிறோமோ அவங்கெல்லாம் ஆகஸ்ட் 18க்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம். அப்போ குரு பகவான் யாரையுமே அதிகமாக கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது,
யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்ய போகிற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாயின் மீது அதிக அக்கறையும் இயல்பாகவே அனைவரிடமும் தாய் உள்ளம் கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கடகராசிக்கும் குரு பகவானுக்கும் மிகப்பெரிய ஒரு செயல்பாடு உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் தான் வலிமை அடைகிறார், அதாவது உச்சம் அடைகிறார் என்று பார்க்கிறோம். இப்போ எந்த இடத்துல குரு பகவான் அமர்ந்தாலும் கடகராசிக்கு மட்டும் எப்பவுமே அதிகமான நன்மைகளை கொடுப்பார். அதனால தான் எப்பவுமே நமக்கு யார் வீடை பிடிக்குன்னு சொல்லி உட்காந்துட்டோமோ அந்த வீட்டை போய் நம்ம வீடாக எடுத்துக்கிட்டோமோ அப்போ நம்ம அவங்களுக்கு நல்லது செய்வோமா அல்லது சில பிரச்சனை கொடுப்போமா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் குரு பகவானுக்கு உங்களுடைய ராசியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடகராசினாலே ஒரு பற்று குரு பகவானுக்கு இயல்பாகவே உண்டு. அப்போ கடகராசியில் உச்சம் பெறுகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்ததிபதியாக வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி மற்றும் 9ஆம் இடத்ததிபதி. இப்போ இந்த 6, 9க்குரிய அதிபதியான குரு பகவான் எந்த ராசியில் அமர போகிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவ்வளவு நாட்களாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார். இப்போ 12ல் அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன மிக முக்கியமான செயல்பாடுகளை செயல்படுத்தி தர்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய பார்வையின் மூலமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான துலாம் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு துலாம் ராசி 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். அதாவது குரு பகவானுக்கு எத்தனை பார்வை நம்ம சொன்னோம்? 3 பார்வைகள். அதில் பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வை விசேஷமான பார்வை, 7ஆம் பார்வை சமசத்ம பார்வை, 9ஆம் பார்வை பார்த்திங்கன்னா விசேஷமான பார்வை. அப்போ முதல் 5ஆம் பார்வையை எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசிக்கு 4ஆக வருது. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது யாரெல்லாம் கடகராசியில் சொந்த வீடு ஒன்று வாங்கிட மாட்டோமா, ஒன்று ஒத்திக்காக வாங்கிட மாட்டோமா, வீடு கட்டிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏக்கமும் தாக்கமும் மனசுக்குள்ளே வச்சுட்டு போராடுறீங்களோ அதற்கான ஒரு சரியான நேரம் இந்த நேரம் என்று உறுதியாக சொல்ல முடியும். முயற்சி கடுமையாக எடுங்க, உறுதியாக வெற்றி உண்டுன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்கப் போகிறார். அதே போல் அம்மாவுக்கு இருந்த உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடந்த 3 வருட காலமாக உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி. புதிய வண்டி வாங்கணும்னு நினைக்கிங்க, வண்டி வாங்கணுங்கள் வாங்கலாமா, எனக்கு யோகம் இருக்கா அப்படின்னு நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்படி ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோம்னா உங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக கோச்சார ரீதியான பலன்கள், அதுக்கடுத்து அது வலிமை பெருமா பெறாதாங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சே நம்ம முடிவெடுக்கும். அப்போ அந்த முடிவெடுக்கிற தன்மையில் இந்த கோச்சார ரீதியான பலன்களில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் குரு பகவான் கொடுக்கிறார். கார் வாங்கலாமா சார் அப்படின்னா கட்டாயமாக கார் வாங்கலாம். குரு பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருப்பதனால நீங்கள் கார் வாங்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. ஐயா பைக் வாங்கவே நிலமில்லை, நீங்கள் கார் வாங்க சொல்கிறீங்க, பைக்குக்கு பெட்ரோல் போடுற நிலமில்லை அப்படிலாம் கீழே கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க சொல்லுவது என்னென்னா, எந்த நிலையாக இருந்தாலும் அந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக இருக்கிறது, குரு பகவானின் பார்வை மூலமாக கிடைக்கிறது. அந்த தன்னம்பிக்கையை யார் கொடுக்கானா குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் நான் சொன்ன விஷயங்களில் செயல்படுத்துவதற்கான ஆற்றலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் குரு பகவானுடைய 7ஆம் பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம் உள்ளது? 6ஆம் இடமாக உள்ளது.
இப்போ கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம், உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக 5க்கு 2, அப்போ குழந்தைகளுடைய கல்விக்காக நிறைய விஷயங்களை கடன் வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த கடனை அடைக்க முடியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கடன் அமைவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார். அப்போ கடன் பிரச்சனை அடைஞ்சிருதுங்க, நிம்மதியாக இருக்கலாமான கடன் பிரச்சனை உண்மையிலேயே அடைஞ்சிருது, நிம்மதியாக இருப்பதற்கான செயல்பாடு உண்டு. அதுக்கடுத்தபடியாக குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமாக உள்ளது. அப்போ 8ல் குரு அமர்ந்தால் எட்டி பார்க்காத லாபத்தையும் எதிர்பார்த்திராத ஒரு பாக்கியத்தையும் எதிர்பார்க்காத செயல்பாடுகளையும் குரு பகவான் அள்ளி வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை. யாரெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள், திடீர் முன்னேற்றங்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிற நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை மூலமாக திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், திடீரென்று வெற்றிகரமான சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கிறார் குரு பகவான். சுய மரியாதையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் மூலமாக கிடைக்கிறது. சிறை தண்டனை, செய்யாத குற்றத்துக்கு சிறை தண்டனை, செய்த குற்றத்துக்கு மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி தண்டனை காலங்களை மிக அதிகமாக அணிவித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு சிறை தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது. ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது. சிறை தண்டனைனா கைதியாக இருந்தால் சிறை தண்டனை கிடையாது. நம்ம ஒன்றுமே செய்யாமல் நம்மளை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது கூட சிறை தண்டனை தான். தவறுகள் செய்யாமல் தவித்து கொண்டிருக்கும் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனை விடிவாளத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். கடகராசி நேர்களான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அற்புதமான விஷயம் உண்டு. ரொம்ப நாளாக சந்தோஷம்னா என்ன, சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்க பார்த்தீங்களா. இந்த சுகஸ்தானத்தை உங்களுடைய 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது மூலமாக உங்களுக்கு சுகஸ்தானம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ சந்தோஷம்னா என்னங்கிறத நீங்கள் உணர்வதற்கான ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. ஸோ வீடு மனை வாங்க போகிறீங்க, வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தையும் பெற போகிறீங்க. சுகங்கிறது நம்ம என்னென்னலாம் நினைக்குமோ அதெல்லாம் நல்லபடியாக நடந்தாலே அதுவே ஒரு சந்தோஷம்தான். ஸோ அப்போ சந்தோஷம் அதிகமாக கிடைப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சுய மரியாதை இங்கே வந்து கொஞ்சம் அதிகரிக்கப்படும். உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்துக்காக எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ, இவ்வளோ நாட்களாக உங்களை கண்டுக்கிறாமல் இருந்த உங்களுடைய உறவுகள், உங்களை கண்டுக்கிறாமல் இருந்த உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், இவங்கெல்லாம் இனிமேல் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்கள் மீது ஒரு அக்கறை செலுத்துவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக வழங்கப் போகிறார். திடீரென்று ஒரு யோகமான சூழ்நிலைகள் அப்படின்னு ஒன்று கிடைச்சா எப்படி இருக்கும், நம்மளை கவலைப்படுவோமா, அப்பாடி நமக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சு, திடீர் ஒரு யோகம் வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி உங்களுக்கு குரு பகவான் அந்தளவுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்கள், நல்ல விதமான செயல்பாடுகளை கொடுப்பார். இங்கே அப்பா வழி சொத்தும் பிரச்சனை இருந்தாலும் கிடச்சிரும், அம்மா வழி சொத்து பிரச்சனை இருந்தாலும் கிடச்சிரும். பிரச்சனையே இல்லாமல் சொத்து கிடைக்கிறதுக்கான ஆப்ஷனும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அம்மா உடல் ஆரோக்கியத்துக்காக செலவச்ச செலவும் இனிமேல் கிடையாது, அப்பாவுக்காக நீங்கள் செலவச்ச செலவும் இனிமேல் கிடையாது. இந்த 2 பேரும் சேர்ந்து இனிமேல் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த 12ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரில் அருகில் இருக்கும் அல்லது வீட்டின் அருகில் இருக்கும் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கும், கடல் அல்லது ஆறு சார்ந்த பகுதியில் இருக்கும் அம்மன் வழிபாடை பின்பற்ற வேண்டும். வெள்ளிக்கிழமை குரு ஓரையில் நீங்கள் அம்மன் வழிபாடு பின்பற்றும் பொழுது உறுதியாக குரு பகவானுடைய ஆற்றல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலைகள், மிக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைலாம் நம்மளுடைய கடகராசிக்காரைய உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பது
கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி மற்றும் 8ஆம் இடத்ததிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று கருதப்படுகின்ற மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் மே மாதம் உள்ளே நுழைகிறார். அப்போ மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகின்ற நன்மைகள் என்னென்ன, குருவின் பார்வை மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரி ஒரு தோரணையோடு தான் எந்த விஷயத்தையுமே நீங்கள் செய்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு வலிமையான தன்மை உங்களுக்கு எப்பவுமே உண்டு. அந்த வலிமையான தன்மையை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்க போகிறார். குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்ப்பது மூலமாக உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் முன்னேற்றமும், உங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் உண்டு, உங்களுடைய இளைய சகோதரருக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதை உணர்த்துகிறார். அல்லது உங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதரருக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மனஸ்தாபம் விலகப் போகிறது, மன வலிமை கூட போகிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய பார்வை துலாம் ராசியில் விழுவது மூலமாக நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் கடுமையாக போராடி கடந்த 2.5 வருட காலமாக கடுமையாக போராடி அதில் ஃபைனலில் போய் லாக் ஆனீங்க பார்த்தீங்களா, அந்த லாக் விடுபட போகிறது. உங்களுடைய முயற்சிக்கான வெற்றியை கொடுப்பதற்கான ஆற்றல் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. தைரியம் வீரியம் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல், அதன் மூலமாக முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் அற்புதமாக தருகிறார். அஷ்டலட்சுமிகளும் ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான தனுசு ராசியை குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மே மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் உண்டு. யாரெல்லாம் சிம்ம ராசியில் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் செயல்படுத்தி தருகிறார். எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, சுய ஜாதகம் வச்சுக்கோங்க, ஒரு நேச்சுரலாகவே ஒரு சுய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் வலிமையாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா 3ஆம் இடமும் 5ஆம் இடத்தையும் தான் நம்ம செக் பண்ணணும். அப்போ 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால சிம்ம ராசினர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறார்களோ, திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம்க்குரிய செயல்பாடுகளை குரு பகவான் அற்புதமாக தருகிறார். சிம்ம ராசியில் இருக்கோம், நாங்கள் ரொம்ப நாளாக காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், காதலில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே புரிதல் இல்லாத சூழ்நிலை போயிடுச்சு. நான் என்னுடைய காதலி கூட கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக எங்களுடைய உண்மையான காதல், அர்த்தமான சொல்கிறேன், உண்மையான காதல் நிராகரிக்கப்பட்டது அல்லது அதில் பெரிய ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்கும் நம்மளுடைய சிம்மராசிக்காரைய உங்களுக்கு காதலில் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், காதல் வலிமை பெறக்கூடிய ஆற்றல்கள் குரு பகவான் மூலமாக பெறப்போகிறீர்கள். அப்போ காதல் ஏதாவது பிரச்சனை வந்து உங்கள் காதலியோ அல்ல உங்கள் காதலோ பேசாமல் இருக்காங்கன்னா நீங்களும் மே மாதம் இறுதி வரையும் பொறுமையாக காத்திருங்கள்.
மே மாதத்துக்கு மேலே மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுடைய காதலில் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. காதலே கிடைக்க மாட்டேங்கிங்க, நாங்களும் தேடி தேடி அலையிறோங்க. அன்பாக பேசுனா கூட அண்ணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, அன்பாக பேசுனா தம்பின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ எனக்கு காதலில் கை கூடுமா அப்படின்னு நினைக்கிற சிம்மராசிரியர்களுக்கு குரு பகவான் சரியான பார்வை மூலமாக காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் உண்மையான அன்பை செலுத்தினால் அந்த உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மீது காதலை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பகவான் கொடுப்பார். இது கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஆற்றல். ஆனால் உங்கள் காதலில் வெற்றி உண்டா, உங்கள் காதலில் ஒரு மகிழ்ச்சி உண்டா, காதல் மூலமாக கல்யாணம் உண்டா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணணும். உங்கள் சுய ஜாதகத்திலும் காதலில் வலிமை இருந்தால் காதல் திருமணம் செய்வதற்கான ஆற்றல் செயல்பாடு குரு பகவான் இயற்கையாகவே கொடுப்பார். அது வலிமையாகுதா இல்லையாங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தபடியாக குரு பகவானுடைய 9ஆம் பார்வை, குரு பகவானுடைய 9ஆம் பார்வை மிதுன ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான கும்ப ராசியை பார்ப்பதனால கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கணவன் மனைவியை புரிந்து கொள்ளுதல், மனைவி கணவனை புரிந்து கொள்ளுதல் என்கிற செயல்பாடே பார்த்திங்கன்னா மே மாதம் எண்டுக்கு அப்புறம் தான் சூப்பராக இருக்க போகுது. அதே போல் திருமண விஷயத்துக்காக முயற்சி எடுத்துக்கொண்டு அதற்கான செயல்பாடுகளில் கொஞ்சம் தாமதமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. நல்ல நண்பன் கிடைக்க மாட்டேங்காங்க, நண்பர்கள் கிடைச்சா சந்தோஷங்க. என்னுடைய கோபத்துக்கும் என்னுடைய வேகத்துக்கும் ஏற்றவாறு என்னை உண்மையாக புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய நல்ல நண்பர்கள் கிடைத்தால் மகிழ்ச்சி என்று எண்ணக்கூடிய செயல்பாடில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிகளுக்கு குருவின் பார்வை மூலமாக சுப சுத்தமுமான ரொம்ப அற்புதமான உண்மையான நேர்மையான ஒரு நண்பனை அல்லது ஒரு தோழியை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் மூலமாக இந்த காலகட்டங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றன. செல்வ வளம் பெருகும் என்ற செயல்பாடுக்கு ஏற்றவாறு உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டு. தைரியம் வீரியம் அதிகரிப்பது மூலமாக எதையும் திறமையாக முடித்து அதில் ஒரு வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார். உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அவர்கள் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உறுதியாக உண்டு. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடங்கிறது திருமணம், சகோதரத்துவம், காதல் என்ற ஒரு இனிமையான செயல்பாடை நோக்கி பயணிப்பதனால பொருளாதார விஷயத்துக்கு கொஞ்சம் அதிகமாக செலவழிப்பதற்கான ஆற்றல் ஏற்படும். அப்போ பொருளாதாரத்தை தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவழித்து நீங்கள் வெற்றி பெற்று இந்த குரு பயிற்சியை நீங்கள் முழு மனதுடன் வெல்கம் பண்ணி வரவேற்கலாம் என்பது சோதிட ரீதியான என்னுடைய கருத்து. இந்த குரு பயிற்சி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவானுடைய செயல்பாடுகளில் சில மறைமுகமான தாக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த தாக்கங்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ள ஒரே ஒரு விஷயத்தை உறுதியாக பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீரபத்திரர் வழிபாடு செய்வது, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கொண்டக்கடலை மாலை நீங்கள் குரு பகவானுக்கு, நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு சாற்றுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி மூலமாக மிகப்பெரிய ஒரு அற்புதமான முன்னேற்றம், அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் உங்களுக்கு உண்மையாகவே இந்த 2025 மே மாதத்துக்கு மேல் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. கன்னி ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதியாக வருகிறார். இப்போ 4, 7க்குரிய அதிபதியான குரு பகவான் எத்தனாம் இடத்தில் அமரப்போகிறார் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் அமரப்போகிறார். ஒரு பதட்டமும் கவலையும் 10இல் குரு அமர்ந்தால் இருக்கும்
என்ற செயல்பாடுகள் பல பேருக்கு இருக்கலாம். ஆனால் உறுதியாக சொல்ல முடியும், குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்தில் அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நல்ல விதமான மாற்றங்களையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான தன்மையையும் உறுதியாக கொடுக்க போகிறாரு. அதாவது கிட்டத்தட்ட நம்மளுடைய கன்னிராசினிகளை உங்களுக்கு ஒரு 1.5 வருஷமாகவே மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. எதை எடுத்து செஞ்சாலுமே செய்ய முடியாத தாக்கங்கள், ஒரு மன போராட்டங்கள், இதெல்லாம் நீங்கள் தற்போது கடந்து வர போகிறீங்க. மே மாதத்துக்கு மேலே தான் உங்கள் கண்ணே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கண் கட்டி விட்ட மாதிரி உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. யார் லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் கேட்டக்கூடாது, கிரகங்கள் தான் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கிரகங்கள் மூலமாக உங்களுடன் இருப்பவர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்களோ தெரியாத நபர்களோ உங்களை என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து லாக் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒரு மிகப்பெரிய பிடியில் மாட்டிக்கிட்ட மாதிரி லாக்கான உங்களுக்கு விடுதலை என்ற செயல்பாடே பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு மேலே உறுதியாக 2025 பிற்பகுதியில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கையாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இவ்வளவு நாட்களாக நீங்கள் மனசில் ஒரு விஷயத்தை வெளியே சொல்லணுன்னா கூட போராடிருப்பீங்க. அப்படி சொன்னாலும் பல இடங்களில் மதிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தமும் கவலையும் இருந்திருக்கும். ஆகா, நம்ம இவ்வளோ விஷயங்களை வெளிப்படையாக சொல்லணும்னு நினைக்கும், ஆனால் நம்ம வெளிப்படையாக சொன்னாலும் இந்த உலகம் நம்ப மாட்டேங்க, உண்மையை சொன்னால் கூட மதிப்பு இல்லையா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. ஸோ இந்த குரு பயிற்சி காலங்களில் உங்களுடைய மனதுக்குள் நினைத்த நல்ல விஷயங்கள் எதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தைரியமாக நடத்தி முடிப்பீர்கள். அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய குடும்ப ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பல பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியே போய் லாங்கில் போய் வேலை பார்ப்பாங்க. வேறு வழி இல்லாமல் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன், எனக்கு என் குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லாத அளவுக்கு என்னுடைய உறவுகள் என்னை விட்டு நகர்த்திட்டாங்க, ஸோ அப்படிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், நான் ஒரு எப்படி சொல்கிறதுனா மனநலம் பாதிக்கப்பட்ட நிலை கூட நான் வர வேண்டிய சூழ்நிலைகள் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கன்னிராசினியர்களில் சில நபர்களுக்கு அதிகமான தாக்கங்களை கிரகங்கள் கொடுத்துருக்கும். சில நபர்களுக்கு தாக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கும், சில நபர்களுக்கு தாக்கங்கள் பொதுவாகவே இருந்திருக்காது. இது எப்படின்னா கோச்சார ரீதியான பலன்கள் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு, உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி அமைப்புகள் அப்படிங்கிற செயல்பாடை வச்சு தான் இதனுடைய சதவீதத்தை நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியுது. ஆனால் உறுதியாக தாக்கங்கிற செயல்பாடு நம்மளுடைய கன்னிராசிரியர்களுக்கு அதிகமான நபர்களுக்கு இருக்குங்கிறத நம்ம போன வட்டம் அதுக்கு முந்தின வட்டம் போட்ட 2 வட்டம் போட்ட சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி காலங்களிலே சொன்னீங்க. ஸோ அது நானும் உணர்ந்தேன். ஸோ அதை பார்க்காத நபர்கள் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது கட்டாயமாக இதில் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கருத்துக்களை சொல்லுவீங்கிறக்காண்டி தான் கடந்த காலங்களில் நிகழ்ந்த சில விஷயங்கள் தாக்கங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம். ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது இனிமேல் நடக்க போகிறது என்னென்னா குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்கும், பண வரவுகள் நல்லாயிருக்கும். இந்த பணத்துக்காண்டி இனிமேல் நீங்கள் ரொம்ப அதிகமாக அலைய தேவையில்ல. கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கே போராடின காலம் போய் உங்களுக்கு கொடுத்த பணம் உங்களை தேடி கொடுப்பதற்கான ஆற்றல் உண்டு. நீங்கள் நல்ல ஒரு உழைப்பாளியாக உண்மையான உழைப்பாளியாக இருந்தும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகின்றன. கன்னிராசினியர்களில் யாரெல்லாம் பேச்சாற்றல்கள் மூலமாக தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள் அனைவருமே உறுதியாக தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக வெற்றி பெறுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு ஆற்றல் உறுதியாக உண்டு. அதே போல் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொடுத்த பணத்தை வாங்க முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கும் கொடுத்த பணம் திரும்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசியில் மாணவர்கள் யாரெல்லாம் படிப்பு திறமையில் சில தாக்கங்களை அனுபவித்து
சில மனக்குழப்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒரு வெற்றி உண்டு. எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் நம்மளுடைய கன்னிராசி மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த வருடத்தில் 2025 உறுதியாக மே மாதத்துக்கு மேலே வெற்றிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பகவான் அள்ளி வழங்கப் போகிறார். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் வாய்ப்பாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் புதிய தொழில் தொடங்க முயற்சி எடுத்துக்கிறீங்களோ மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய முயற்சியை தொடங்க ஆரம்பிங்க. சுய ஜாதகத்தையும் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. சுய ஜாதகமும் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் உறுதியாக சுய தொழில் தொடங்கலாம். கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு கடன் பிரச்சனை எப்படா அடையும், கடன் பிரச்சனை இப்போயாச்சும் அடைஞ்சிருமா, மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு கலக்கமும் மன வருத்தமும் எனக்கு இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற கன்னிராசினிகளாக நீங்கள் இருந்தால் கடன் சுமை படிப்படியாக குறைந்து இந்த ஒரு வருடத்துக்குள்ள, அதாவது குரு பகவான் மே மாதம் 2025 அடுத்த 2026 வரையும் இருக்கின்ற காலகட்டங்களில் கடன் சுமை உங்களுக்கு உறுதியாக அடையப் போகிறது. நண்பர்கள் மூலமாக பலவிதமான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து கண் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கன்னி ராசினியர்களுக்கு கண் பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கும் கன்னிராசினியர்கள் கூட கண்ணாடி அணிவதை நிறுத்தி விடுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். கண் நல்ல பர்ஃபெக்டாக தெரியும். நல்லா கண்ணுடைய மேல் உள்ள பிரச்சனைகள் அத்தனையுமே உறுதியாக விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடந்த பல நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை ஒரு பகையாகவே நினச்சி உங்களை ஒரு டார்கெட் பண்ணி அச்சீவ்மெண்ட் முடிக்கணுங்கிற சூழ்ச்சியில் இருந்த எதிரிகள் எல்லாமே வீழ்ந்து விடுவார்கள். அவர்களுக்கான தக்க பாடம் கிடைப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு. அப்போ ஏமாற்றம் விலகப் போகிறது. உங்களுக்கும் உங்களுடைய தாய் மாமனுக்கும் உள்ள உறவு பாண்டிங் சூப்பராக இருக்க போது. அதே போல் உங்களுடைய அம்மாவளி இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படுகின்றன. யாரெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கீங்களோ உறுதியாக திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உண்டாகின்றன. இந்த குரு பெயர்ச்சி காலங்களில் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய அருகில் இருக்கும் சிவன் வழிபாடு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மேற்கொள்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு. சிவன் கோயிலில் உள்ள குரு பகவான், நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை நம்மளுடைய மிதுனராசிக்காரர்கள் முழுமையாக மனதார வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் குரு பகவான் உறுதியாக அள்ளி வழங்கப் போகிறார் என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பலன்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கோச்சார ரீதியான பொது பலன்களே. ஸோ இந்த பொது பலன்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக 20-30% உண்டு. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கும் விஷயங்கள், நீங்கள் பல நாளாக இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை வெற்றி பெற்றுருமா அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. கட்டாயமாக அந்த சுய ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப்பில் ஒரு 70% மாற்றத்தை உங்களால் உறுதியாக பெற முடியும். ஸோ சுய ஜாதகத்தில் சில விஷயங்களில் பாதிப்புகள் தசாபுத்தி அடிப்படையிலையோ இல்லை கிரகங்கள் சேர்க்கை அடிப்படையிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற வழிபாடு முறைகளை நான் சொல்லும் பட்சத்தில் அல்லது பரிகார முறைகளை சொல்லும் பட்சத்தில் நீங்கள் மனதார பின்பற்றுங்கள். உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வரும் என்பதை நான் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.